ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சின் ஸ்டுடியோ. ஸோ எல்லாருக்குமே மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ரொம்ப நாட்களுக்கு பிறகு நம்ம மீட் பண்ணுறோம். அதாவது நாளைக்கு பல மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அப்படிங்கிற மகிழ்ச்சி தகவல்களை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான மகிழ்ச்சி தகவலோடு தான் நாம் இப்போ வந்திருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வரக்கூடிய லீவ் அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் நம்ம சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம். தமிழகத்தில் இப்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. பல மாவட்டங்களில் இன்றைக்கி மழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேல் தொடர்ந்து ரெகுலராகவே மழை பெய்ய போகுது. அதனால் பல மாவட்டங்களில் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்க போகிறாங்க. தமிழகத்தில் இப்போது கடலோர பகுதியில் மேலே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவிட்டு இருக்கான். மேற்கு திசை காற்று வேகமான மாறுவது காரணமாக இன்றைக்கி பல மாவட்டங்களில் மழை பெய்யறதுக்கான அறிகுறிகள் இருக்குது. அதே மாதிரி நாளை முதல் பல மாவட்டங்களில் கனமழையாந்து அடித்து துவம்சம் பண்ண போகுது. நைட்லேருந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் செல்வதற்கு பசங்களுக்கு ரொம்பவுமே சிரமம் ஏற்படும். அதன் காரணமாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய நலன் பாதுகாப்பு கருதி ஒவ்வொரு மாவட்டமாக விடுமுறை அறிவிக்க போகிறாங்க. இது காற்றுடன் கூடிய மழை பெய்யறதுனால இது பரவலாக மாவட்டம் முழுவதும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக தமிழகத்தில் இப்போ ஒரு 19 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம். அப்படி சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்களுக்குமே கண்டிப்பாக இன்னைக்கு நைட்லேருந்து கனமழை பெய்ய போதாம். அதே மாதிரி அதற்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகைப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரி, காரைக்கால். ஸோ இந்த மாவட்டங்களில் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய அதிகமான வாய்ப்புகள் இருக்காம். ஸோ இந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இன்றைக்கி நைட்டு பெய்யக்கூடிய மழையின் தன்மையை பொறுத்து பாதி மாவட்டங்களுக்கு நைட்டே விடுமுறை அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற மாவட்டங்களுக்கு நாளை காலை ஒரு 8 மணிக்குள்ளே கண்டிப்பாக 19 மாவட்டங்களுக்குமே பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அறிவிப்பு அப்படிங்கிற மகிழ்ச்சி தகவல் பிரேக்கிங் நியூஸாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் முதலாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.